நாட்டு நடப்புகள் சம்மந்தமானதுக்கு எல்லாத்துக்குமே டிவிகேவோட ஐடி விங் தான் ட்விட் மூலமாக பதில் சொல்லுது. எல்லா விஷயங்களுக்குமே ஒரு கட்சியோட ஐடி விங் பதில் சொல்கிறத எப்படி பார்க்குறது? சிஎம்ஓ அந்த அந்த ஐடியிலேருந்து தான் வந்திருக்கணும். குறிப்பாக ஐடி விங்லேருந்து வருது. ஒரு அமைச்சர் விசிட் போடுறாரு, அதை வீடியோ எடுக்கிறாரு அப்படின்னு அதை ஒரு டிபேட் ஆக்கி அதுக்கு 4 அறிவுஜீவிகளை உட்கார வச்சு அவன் 2 பழைய பேப்பர்லாம் படிச்சுட்டு வந்து இது வந்து மக்கள் மத்தியில் எதிர்கட்சிகளுடைய தரத்தை குறைச்சிக்கிட்டே வருது. திமுக எம்எல்ஏ வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. அது வந்து முதலமைச்சர் விஜய் குறித்து அவதூறாக பேசினார் அப்படின்னு. இதே குற்றச்சாட்டு ஆதவர்ஜுனா மீதும் திமுக இப்போ முன்வைக்குது. நீ அடிச்சுக்க நான் அடிச்சுக்க சரியா போன்னு சொல்லலாமா? அது எம்ஜிஆர், ஜெயலலிதா, காமராஜரோடு விஜயை ஒப்பிடுவது அப்படிங்கிறது வந்து உண்மையிலே இது இயல்பான ஒன்றா தான் இருக்கா, இல்லை அப்படி ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுதா? இல்லை, 3க்கு 3மே நம்ம வந்து தனித்தனியாக பேசலாம். ஊழலற்ற ஆட்சி தான் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கார் விஜய். நீங்கள் விஜயை அந்த இடத்துல குறை சொல்ல முடியாது, நல்லாட்சி கொடுக்கணும்னு அவர் நினைக்கிறார். அமைச்சரும் அந்த இடத்துல தப்பு பண்ணலை அப்படின்னா அதிகாரிகள் மட்டத்தில் அப்போ அந்த ஊழல் அப்படிங்கிறது நடந்துட்டு தான் இருக்கா? அவன் எப்படிங்க ஒழிக்க முடியும்? விஜய் உச்ச நடிகர் 200 கோடியை விட்டுட்டு வர்றாரு அப்படின்லாம் சொல்லப்பட்டு தான் ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டுச்சு. இந்த பண தேவை அப்படிங்கிறது வந்து விஜய்க்கு இல்லாமல் இருக்கலாம், அதிகாரத்தில் இருக்கிற ஒன்றே போதும்னோட விஜய் நினைக்கலாம். ஆனால் விஜய்க்கு அடுத்தபடியாக இருக்கிறவங்க எல்லாருமே அப்படி நினைப்பாங்கன்னு எப்படி நினைக்கிறேன்? அது சேலஞ்சு தான். டெல்லியில் வந்து நீட் தேர்வுக்கு எதிராகவும் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரியும் காக்ரோச் பார்ட்டியோட ப்ரொட்டஸ்ட்டை வந்து கிட்டத்தட்ட அது ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் அது வந்து அடக்குமுறையால் தடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது கல்வி கட்டமைப்பே இன்றைக்கி வந்து செதஞ்சு போய் கிடக்குன்னு தான் நம்ம பார்க்கணும். அவங்க பாஜகவிற்கு எதிராக தான் இந்த போராட்டத்தையே அவங்க முன்னெடுக்கிறாங்க. காங்கிரஸ் மீது ஏன் அவங்களுக்கு நம்பிக்கை வரலை? இல்லை, காங்கிரஸ் மீது நம்பிக்கை வந்தால் அந்த இந்த ஷிஃப்ட் காங்கிரஸ் தானே பெனிஃபிட்டு. எதிர்கட்சிகளை ஒன்றிணைக்கும் விஷயங்கள்லையும் சரி, இது மாதிரி இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வட இந்தியாவில் மிக எழுச்சியாக நடைபெறும் இது போன்ற போராட்டங்கள்லையும் சரி, இதை ஒருங்கிணைச்சு தங்களுக்கு சாதகமான ஒரு அரசியலை முன்னெடுக்க காங்கிரஸ் தவறுறது ஏன்? காங்கிரஸ் தொடர்ந்து தவறிட்டு தான் இருக்குது. நாட்டு நடப்புகள் சம்மந்தமானதுக்கு எல்லாத்துக்குமே டிவிகேவோட ஐடி விங் தான் ட்விட் மூலமாக பதில் சொல்லுது. இதை எப்படி பார்க்குறது? ஏன்னா இது வந்து ஒரு கவர்மெண்ட்டை நீங்கள் ஃபார்ம் பண்ணிட்டீங்க, முதலமைச்சர் பதில் சொல்லணும், இல்லை நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் சைட்லேருந்து சிஎம்ஓ சைட்லேருந்து ஒரு அறிக்கை வரணும், ஒரு ஸ்டேட்மெண்ட் வருதுன்னா அது ஏற்புடையதாக இருக்கும். எல்லா விஷயங்களுக்குமே ஒரு கட்சியோட ஐடி விங் பதில் சொல்கிறத எப்படி பார்க்குறது? இல்லை, முதல்ல இவங்க வந்து அரசியல் பின்புலம் கிடையாது. ஒரு அரசியல்வாதியாகவே இவங்க முதல்ல இல்லை, ஒரு ரசிகர்களாக திரள்றாங்க. அது அரசியல் கட்சியாக மாறுது. அவங்க எதிர்பார்க்காம திடீர்னு ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அப்போ இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சரே அவங்களுக்கு தெரியல. அதை சரி பண்ணக்கூடிய வேலையில் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் அவங்க மேலே வந்த அந்த ரீல்ஸ் விமர்சனங்கள் குறைஞ்சிருக்கு. இப்போ நிறைய அமைச்சர்களுடைய ப்ரெஸ் மீட்டில் தடுமாற்றம் குறைஞ்சிருக்கு. அப்போ அவங்க வந்து கற்றுக்குறாங்க, ஒரு டைம் எடுத்துக்கிறாங்க. அப்படிங்கும் போது நீங்கள் சொல்கிற மாதிரியான சிஎம்ஓ அந்த ஐடியிலேருந்து தான் வந்திருக்கணும். குறிப்பாக ஐடி விங்லேருந்து வருது. அதுவே கொஞ்ச நாளில் மாற்றுவாங்க. அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் இப்போ அவங்க ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு அமைச்சருமே அந்த டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரியுடைய நேரடியாக அவங்க ரூமுக்கே போகிறாங்கன்றாங்க. இப்போ நீங்கள் முந்தையெல்லாம் வந்து திமுக அமைச்சர் இல்லைன்னா ரூமில் உட்காந்து டேபிளில் பெல்லை தட்டினார்னா செக்ரட்டரி ஓடிடுவார். வந்தோடனே என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, அப்படி தலையில் செக்ரட்டரி ரூமுக்கு அமைச்சர் போகிறாங்கன்றாங்க. இந்த ஃபைல் எடுத்துக்கிட்டு போகிறாங்களாம். ஒரு காலேஜ் பிரின்ஸிபால்கிட்ட போய் உட்காந்து கேட்குற மாதிரி உட்காந்து இந்த டிபார்ட்மெண்ட் என்ன அப்படின்னு ஃபுல்லாக ஸ்டடி பண்ணுறாங்க. ஏன்னா ஏதாவது தப்பாக போச்சுன்னா நம்மளை வந்து மாற்றிடுவாங்க அப்படின்னு ஒரு பயம் இருக்குது அவங்களுக்கு. ரொம்ப தப்பு வந்துடக்கூடாது, கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப பொறுமையாக பண்ணுறாங்க. அதில் புதிதாக வந்த ஆட்கள்னால சில தடுமாற்றங்கள், இந்த மாதிரியான விமர்சனங்கள் வருது. அதை எதிர்கட்சிகள் அது ஒரு பெரிய ஒரு பூதகரமாக இது பண்ணுறாங்க. 2 நாளைக்கு முன்னாடி அமைச்சர் ராஜ்மோகன் வந்து இங்கே போயிருக்கார், நம்ம மதுரைக்கு போயிருக்கார். சமணர் மலை கோயிலெலாம் போய் அந்த கல்வெட்டுகள்லாம் பார்க்குறாரு. அந்த கல்வெட்டில் என்னென்னா, அந்த இப்போ ஒரு சமணர் குகை மாதிரி ஒன்று இருக்குது, இங்கே பார்த்துருப்பீங்க. அந்த இது கீழே படுத்துட்டா தான் மேலே இருக்கக்கூடிய எழுத்துக்களை பார்க்க முடியும். அப்போ கீழே படுத்து மேலே இருந்து பார்க்குறாரு. அதை வந்து திமுக ஐடி விங்கில் எடுத்து போட்டு அதை வந்து ட்ரோல் பண்ணுறாங்க. அப்புறம் சில மூத்த பத்திரிகையாளர்கள், அறிவு ஜீவிகள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இது வந்து ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட்டில்
பெர்மிஷன் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் 22/2/4 அப்படின்னு ஒரு நம்பர் சொல்கிறாங்க டேட்டு. இந்த டேட்டில் வந்து ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. நீங்கள் எப்படி போய் அங்கே வந்து வீடியோ எடுக்கலாம், நீங்கள் எப்படி போய் வந்து அங்கே ட்ரோன் எடுக்கலாம், நீங்கள் எப்படி போய் அங்கே ரீல்ஸ் எடுக்கலாம்னு, அதாவது ஏதாவது ஒரு குற்றத்தை கண்டுபிடிப்போம் அப்படிங்கிறதுனால அப்படியே வந்து தன்னைத்தானே எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் முன்னால் அமைச்சர்கள் யாரும் இந்த மாதிரி சமணர் கோயிலுக்கோ இதுக்கோ பொருணைக்கோ நம்ம இதுக்கோ போனது இல்லையா? அவங்க விஷுவல் வந்தது இல்லையா? ஒரு அமைச்சர் ஒரு இடத்துக்கு போகிறாருன்னா அங்கே வீடியோ போகும். இதான ப்ரோட்டோக்கால், இதான ரூல்ஸ் இது. அப்போ இவர் போனால் மட்டும் ஏன் விமர்சனம் வருது? இதுவரை தங்கம் தென்னரசன் இருக்காரு, இது வரைக்கும் போயிருக்கிறார், அந்த இது அப்போ பொருணைக்கு போயிருக்கிறாரு, நம்ம கீழடிக்கு போயிருக்கிறாரு, அங்கே போய் பார்த்துருக்குறாங்க, அமைச்சர் ஆய்வு பண்ணார், அமைச்சர் அந்த இடத்துல போய் பார்வையிட்டார் அப்படிங்கிற விஷுவல் நம்ம பார்க்குறோம். அப்போலாம் ஏன் இந்த விமர்சனம் வரல? ராஜ்மோகன் போனால் மட்டும் ஏன் இந்த விமர்சனம் வருது? ராஜ்மோகன் இன்றைக்கி அமைச்சர், அவர் விசிட் போகிறாரு, அன்றைக்கி மீடியாக்கள் எடுத்து செய்தியாக போடுறாங்க. ஒரு அமைச்சர் அவருக்கு பகுதிக்கு போயிடறாங்கன்னா அது செய்தியாக தான் செய்யும். அப்போ உங்களுடைய பார்வை எங்கே இருக்குதுல்ல? எதையாவது ஒரு குற்றத்தை கண்டுபிடிச்சிடணும். அது ரொம்ப டீப்பாக போகிறது. என்ன பண்ணாலும் தப்பு, என்ன பண்ணாலும் குறை, என்ன பண்ணாலும் குற்றம் ஓட்டுறாங்க. ஆனால் வந்து அவர்கள் மேல் வரக்கூடிய விமர்சனங்களே அவங்க ஏற்றுக்கிறாங்க, அதை சரி செய்கிறாங்க. இப்போ முதல்ல ரீல்ஸ் போடுறாங்கன்னாங்க, கடுமையான நடவடிக்கை எடுத்துருக்காங்க. ஹாஸ்பிட்டல்லையோ ஸ்கூல்லையோ ரீல்ஸோ அந்த மாதிரியான வீடியோ எடுத்திங்கன்னா நிர்வாகிகளோ கட்சி எம்எல்ஏ இருந்தாலும் அமைச்சர் எடுத்தாலுமே கடுமையான நடவடிக்கை அப்படிங்கிற நடவடிக்கை எடுக்கிறாங்க. இப்போ அது ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு. ஏன்னா அவங்க ஒரு ரசிகர் மனப்பான்மையிலிருந்து அரசியலுக்கு வந்தவங்க அந்த மனநிலையில் இருக்கிறாங்க. இப்போ தான் அவங்களுக்கு ரியாலிட்டி புரியுது. ஆனால் அதே நேரத்தில் இவங்க ஆட்சியின் மீது ஏதாவது விமர்சனம் இருக்குது, அதை நீங்கள் விமர்சனம் பண்ணலாம். லஞ்சம் நடந்திருக்கு, பல கோடி ரூபா ஊழல் நடந்திருக்கு, டிரான்ஸ்ஃபருக்கு லட்ச ரூபா பணம் வாங்கியிருக்கிறாங்க, அரசு அலுவலகங்கள் டேபிளில் போட்டு வசூல் பண்ணுறாங்க, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க, இது ஏதாவது விமர்சனம் வந்திருக்கா இந்த ஆட்சியின் மீது? நம்ம நல்ல அது நீங்கள் வந்திருந்ததுன்னா ஆரோக்கியமான விமர்சனம். ஒரு அமைச்சர் விசிட் போடுறாரு, அதை வீடியோ எடுக்கிறாரு அப்படின்னு அதை ஒரு டிபேட் ஆக்கி அதுக்கு 4 அறிவுஜீவிகளை உட்கார வச்சு அவன் 2 பழைய பேப்பர்லாம் படிச்சுட்டு வந்து இது வந்து மக்கள் மத்தியில் எதிர்க்கட்சிகளுடைய தரத்தை குறைச்சிக்கிட்டே வருது. ஏன்னா ஆக்கப்பூர்வமான விமர்சனமே கிடையாது. அப்போ இதில் இந்த 50 நாளில் வந்திருக்கிறாங்க, சில தடுமாற்றங்களுக்கு சில குறைகள் இருக்குது, அது சுட்டி காட்டினா ஏற்றுக்கிறாங்க, சரி பண்ணுறாங்க. லைலாமணிங்கிற ஒருத்தருக்கு வந்து தமிழ்நாடு பாடல் வாரிய கலை தலைவர் போட்டாங்க, உடனே விமர்சனம். லைலாமணிக்கு என்ன தெரியும்? லைலாமணியை போடலாம். லைலாமணி யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? லைலாமணி ஒரு கல்லூரி மாணவராக இருக்கிறப்ப போராட்ட காலத்தில் இருந்தார். இலங்கை தமிழர் போராட்டத்துக்கு உண்ணாவிரதம் வந்தார், வழக்கு வாங்கியார். சிஏ போராட்டத்துக்கு நிறைய நிகழ்ச்சியில் போய் போராட்ட காலத்தில் கலந்துக்கிட்ட நபர். விசிகாவில் கட்சியில் இருக்கிறார். ஒரு இளைஞராக சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணுங்கிற ஒரு ஆசையோடு சுற்றிக்கிட்டு இருக்கப்போ தான் தாவேக்காவுக்கு வர்றாரு. அது ப்ராக்டிக்கலாக விஜய் ரசிகராக இருக்கிறார். அப்போ அங்கே போகிறாரு, அந்த கட்சிக்காக வேலை பார்க்குறாரு, உழைக்கிறாரு, பேசுகிறாரு, கொஞ்சம் ஜனரஞ்சகமாக பேசக்கூடியவராக இருக்குது, யதார்த்தமாக பேசக்கூடியவராக இருக்கிறாரு. உடனே அவருக்கு வந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட உடனே பாடல்கள் வாரிய தலைவர் கொடுக்குறாங்க. எப்படி நீங்கள் அவருக்கு என்ன தகுதி இருக்குன்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு ட்ரோல் பண்ணுறாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி பாடல்கள் வாரிய தலைவர் யார் இருந்தார்? வளர்மதி இருந்தாங்க அதிமுக ஆட்சி காலத்தில். அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? அப்பெல்லாம் கேட்கல நீங்கள். வளர்மதி எம்எல்ஏவாக இருந்தாங்க, அமைச்சராங்க. அவங்க வந்து பாடல்கள் வாரிய தலைவராக இருந்தப்போ விமர்சனம் வரல. லியோனி அவர்களை போடுறப்ப விமர்சனம் வரல. ஏன் லைலாமணிக்கு மட்டும் அந்த விமர்சனம் வருது? லைலாமணி ஒரு குற்ற பின்னணியில் இருக்கார். அவர் வந்து ஒரு பெரிய சாராய வியாபாரி, ஒரு டான்னு, எல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்காரு, கிரைம் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்காரு. அவர் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அவர் ஒரு கல்லூரி மாணவராக இருந்து போராட்ட காலங்களில் இருந்து பல கட்சிகளில் இருந்து இன்றைக்கி ஒரு ஐ வந்து உட்காந்துருக்கிறான். விஜய் தாவேக்காவில் இன்றைக்கி உட்காந்துருக்கிறாரு. அவருக்கு கொடுத்தவொடனே நீங்கள் ஏன் கொடுக்கணும்னு கேட்குறீங்களா? இதே வந்து மற்ற ஆட்கள் கேட்டிங்களா? அப்போ கண்ணை மூடிக்கிட்டு எதுக்கணும். இது என்னென்னா ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க எக்ஸ்போஸ் ஆகிக்கிட்டே இருக்கிறாங்க. இது வந்து தாவேக்காவுக்கு ஒரு பெரிய ஆதரவு தான் எனக்கு தெரிஞ்சு. அப்போ ஆக்கப்பூர்வமான அரசியலை திமுகவும் செய்யலை, அதிமுகவும் செய்யலை, தனிநபர் தாக்குதல்லாம் போகுது. இது என்னென்னா அவங்களுக்கான ஒரு கெயினாக தான் மாறுது. இப்போ நீங்கள் திமுக எம்எல்ஏ வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கார். அது வந்து முதலமைச்சர் விஜய் குறித்து அவதூறாக பேசினார் அப்படின்னு. இதே குற்றச்சாட்டு ஆதவ அர்ஜுனா மீதும் திமுக இப்போ முன்வைக்குது. இப்படிலாம் பேசினார், தரக்குறைவாக தான் அவரும் பேசினார். இப்போ அதுக்கு இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு அவங்க கேள்வி கேட்குறாங்களே. நீ அடிச்சுக்க நான் அடிச்சுக்க சரியா போகணும்னு சொல்லலாமா? அது அப்போ நீங்கள் அன்றைக்கி நடவடிக்கை எடுக்கல? ஆட்சி அன்றைக்கி யார்கிட்ட இருந்துச்சு? அன்றைக்கி ஆட்சி யார்கிட்ட இருந்துச்சு? உங்கள் கையில் தானே இருந்துச்சு. ஏன் நீங்கள் நடவடிக்கை எடுக்கல? ஏன்னா அவங்க மேலே வழக்கு போட்டால் சிம்பத்தியாக மாறிடும். அரசியல் கணக்கு தான். தாவேக்கா நிர்வாகி மேலே ஒருத்தர் வழக்கு போட்டிருக்கீங்களா? மதியாளன் மட்டும் மேலாம் போட்டிருக்கீங்க இந்த கரூர் சம்பவத்தில். மிச்சம் தாவேக்கா நிர்வாகி மேலே ஏன் நீங்கள் வழக்கு போடல? தொட்டோம்னா அவங்க வந்து சிம்பத்தியாக மாறிடும். தேர்தல் முடிஞ்ச அப்புறம் ஆட்சி வந்தவர் பார்த்துக்கலாம்
அந்த கணக்கில் தான் சும்மா விட்டீங்க நீங்கள். இன்றைக்கி வந்து பேசுகிறாருன்னா ஒரு முதலமைச்சரை பார்த்துட்டு எலும்பை உடைச்சிருவேன், அதை உடைச்சிருவேன், சட்டமன்றத்தை பூட்டிடுவேன், வெட்டிடுவேன், குத்திடுவேன்னு பேசலாமா? இப்போ இவர் பேசுகிறது தவறு தானே, அன்றைக்கி அவர் பேசுகிறது தவறு தான். அன்றைக்கி நீங்கள் இது பண்ணலை, இந்த ஆக்ஷன் எடுக்கல, உங்கள் ஆக்ஷன் எடுத்துருக்காங்க. இது சரியாக போச்சு. நாங்கள் வந்து பெருந்தன்மையை விட்டோம், நீங்கள் பெருந்தன்மையை விட்டுருங்கன்னு சொல்ல முடியுமா? அரசியல் இந்த கணக்கு என்ன கணக்குது? தவறு செஞ்சால் தண்டிக்க போகிறாங்க. பப்ளிக்காக வந்து பொது மேடையில் பேசுகிறார், முதலமைச்சரை வந்து அது பண்ணிடுவேன், இது பண்ணிடுவேன், சட்டமன்றத்தை பூட்டி நாங்கள் எலும்பை உடைச்சிடுவோம்னா என்ன பேச்சு வருவாங்க? சட்டமன்ற உறுப்பினர் பேசுகிற பேச்சாது. அப்போ நடவடிக்கை எடுத்திருக்காங்க, கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, கோர்ட்டில் பாஞ்சு ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து அன்னைக்கு நாங்களாம் பெருந்தன்மையாக விட்டோங்க, நீங்கள் எங்களை பெருந்தன்மையாக விடுங்கன்னு சின்ன புலத்தனமாக இல்லையா அந்த அரசியல்? இது முதலமைச்சர் விஜய் வந்து ஜெயலலிதாவோட ஒரு சில பேர் ஒப்பிடுறாங்க, அவரோட நடவடிக்கை ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஜெயலலிதா மாதிரி செயல்படுறாரு அப்படின்னு. அதே நேரத்தில் கலைஞர் போன்று, கருணாநிதி போன்று ஸ்டாலின் இல்லை, உதயநிதி ஸ்டாலின் இல்லைன்னு ஒரு விமர்சனமும் முன்வைக்கப்படுது. இதை எப்படி நீங்கள் இந்த ஒப்பீடு வந்து இப்போ வந்து ஒரு சிங்கிள் ஃபேஸ் பிம்பம் தான். ஜெயலலிதா அவர்களுக்கும் இவருக்கும் கூட்டணி இல்லை. ஜெயலலிதா கூட்டணி இல்லாமல் ஜெயிப்பாங்க. 2014 மோடி வேலை அடிக்குது, இந்தியா முழுவதும் அடிக்குது. தமிழ்நாட்டில் 37 இடத்துல ஜெயிக்கிறாங்க எம்பி சீட்டில். அப்போ சிங்கிள் ஃபேஸ் ஒரு என் முகந்தான் பிராண்டு. அதே இதை தான் விஜய் பண்ணுறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 21 கட்சி, அந்த பக்கம் அதிமுக, திமுக பல கோடிகளை கொட்டுறாங்க. தனியாக ஒரே ஆள் நின்று வந்து முதல் தேர்தலையே வந்து 35% வாங்கி ஆட்சியை பிடிச்சிருக்காருன்னா அப்போ தலைவருக்கான அங்கே கரிஸ்மா அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு இவருக்கு வந்து ஷிஃப்ட் ஆயிருக்கு. அப்போ அதை வச்சு ஒப்பிடுறாங்க. அப்போ ரெண்டாவது என்னென்னா, அந்த நிர்வாகிகள் வந்து அப்படி ஒரு தனிப்பட்ட செல்வாக்கோடு ஒரு தலைவர் உருவாகிற பட்சத்தில் அது நிர்வாகிகள் என்ன செய்வாங்க அப்படின்னா கட்டுப்பட்டுருப்பாங்க. நம்மளால் ஜெயிக்கலை, நம்ம பேர் கூட தெரியாமல் ஓட்டு போட்டிருக்காங்க, அப்போ தலைவருடைய அந்த பிம்பம் தான் அப்படின்னு பார்ப்பாங்க. அப்போ அதை வந்து ஜெயலலிதாவோட ஒத்தி பார்க்குறாங்க. ரெண்டாவது அவர் எடுக்கக்கூடிய முடிவும் அப்படி தான். எப்படின்னா மத்திய அரசோடு அரசியல் ரீதியாக முரண், நிர்வாக ரீதியாக ஒரு சாஃப்ட் கார்னர். ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிர்வாக அரசியல் ரீதியாக வந்து அவங்க எதிர்ப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வு கொண்டு வரப்பட்டுச்சு 2016 கடுமையாக எதிர்த்து வழக்கு போட்டாங்க. நீதிமன்றத்துக்கு போய் ஸ்டே வாங்கினாங்க 1 வருஷம். அதில் அவங்க காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க. அதே நேரத்தில் நிர்வாக ரீதியாக அரசியல் ரீதியாக அவங்க போகிறப்ப அங்கே வந்து முரணான தான் நிற்பாங்க. கூட்டணியில் வச்சுக்கிற மாட்டாங்க. பாஜகவை ஒரு நாளும் இங்கே அனுமதிக்க மாட்டாங்க. பாஜகவை நான் வந்து உள்ள நுழைய விட மாட்டேன்ற விஷயங்கள் ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருப்பாங்க. கூட்டணி அந்த பக்கம் போக மாட்டாங்க. அதே நேரத்தில் நிதி சம்மந்தமான விஷயங்களில் சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் ஆகிடுவாங்க. அதுதான் கிவ் அண்ட் டேக் தான். அப்போ அரசியல் நிர்வாகம் வேறு, அரசியலுக்கு இது நிலைப்பாடு வேறு, நிர்வாக நிலைப்பாடு வேறுங்கிறத ஜெயலலிதா அவர்கள் பிரித்து வச்சுட்டாங்க. ஏறக்குறைய விஜய் மதம் பண்ணுறது. பாஜக புதுசாக வந்திருக்கிறோம் 2 வருஷம், நம்ம தமிழ்நாட்டில் ஸ்ட்ராங் பண்ணுவோம், எல்லாத்துக்கும் பாஜக எதிர்த்து நம்ம வந்து வீணான ஒரு இதை எடுத்துக்கிற வேண்டாம் அப்படிங்கிறதுல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறார். இப்போ அதையும் ஜெயலலிதாவோட ஒப்பிடுறாங்க. இப்போ ரெண்டாவது ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, மக்கள் தன்னெழுச்சியாக ஒரு கூட்டம். எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு இங்கே தான் கூடுறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்தம்மா வந்து செக்ரட்டேரியட்டில் பார்த்தீங்கன்னா லஞ்சு கிளம்புவாங்க. கிளம்பி கான்வாய் கிளம்பி நேராக போயஸ் கார்டன் வரும். இந்த ராதாகிருஷ்ணன் ரோடு, அந்த பீச் ரோடு, அந்த ஃபுல்லாக ஆள் நிற்பாங்க. டெய்லி நிற்பாங்க. டெய்லி வந்து மக்கள் வந்து அவரை பார்ப்பதற்கு நிற்பாங்க, மனு கொடுக்குறது நிற்பாங்க. சில நேரங்களில் வண்டி நிப்பாட்டி மனு வாங்குவாங்க. எனக்கு அதே மாதிரியான மக்கள் தன்னெழுச்சியாக விஜய்க்கு மட்டும்தான் கூடுறாங்க. நேற்று கூட சேத்துப்பட்டில் பார்க்குறேன், வள்ளூர் கோட்டத்துலேருந்து இங்கே வரைக்கும் நிற்கிறாங்க மக்கள். யாரும் காசு கொடுத்து கூடல. அந்த மாதிரியான ஒரு மக்கள் செல்வாக்கு அப்படிங்கிறது இவருக்கு தன்னெழுச்சியாக கூடக்கூடிய கூட்டமாக இருக்குது. இல்லை, அதில் வந்து ஜெயலலிதா மீது வந்து ஒரு திரைக்கவர்ச்சி இருந்துச்சா? அப்போ இல்லை, அதை தாண்டிட்டாங்கல்ல. நீங்கள் அவங்க தாண்டிட்டாங்க. ஆனால் இப்போ இவர் ஆட்சிக்கு வந்து 2 மாதம் தான் ஆகுது. அப்படிங்கும்போது விஜய் மீது இன்றைக்கும் ஒரு அந்த அரசியல் தலைவருங்கிற ஒரு பிம்பம் இருக்காதுல்ல. இன்னமும் அந்த திரைக்கவர்ச்சியில் தானே இந்த கூட்டம் கூடுதுன்னு நம்ம எடுத்துக்க முடியும். இல்லை, திரைக்கவர்ச்சியில் கூட்டின கூட்டம் தானே ஆட்சியை மாற்றிருக்கு. அதெல்லாம் ஏற்றுக்கணுமே. திரைக்கவர்ச்சியில் கூட்டின கூட்டம் தான் ஒரு பெரிய ஆலமரத்தை வீழ்த்தி இருக்குதுங்கிற போது அவருக்காக எல்லாம் செய்கிறதுக்கு தயாராக ஒரு கூட்டம் சேர்ந்துருக்கு. அதை நீங்கள் பார்க்கணும். அது அரசியல் பிடிச்சி வந்த கூட்டமா, அவரை பிடித்து வந்த கூட்டமா, அவர் சினிமா பார்த்து வந்த கூட்டமாங்கிறத தாண்டி அவருக்காக சேர்ந்த கூட்டம். அதை மட்டும் அது அப்படி பார்த்தீங்கன்னா அந்த கூட்டம் ஓட்டா மாறிடுச்சு. ஓட்டா மாறுமாங்கிற விமர்சனங்கள் நம்மளே வச்சோம். எல்லாருக்கும் தான் கூட்டம் சேருதுப்பா, ஓட்டா மாறும். ஓட்டா மாறிடுச்சு. அவர் மீதே இப்போ மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குங்க. ஏதோ அவர் இது நம்பிக்கை இருக்குது. நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறது கூட்டமாக இருக்கிறாங்க.
நீங்கள் அவர் கொள்கையை சொல்லலை, ஒரு பிரச்சாரம் பண்ணலை, மக்களை வந்து சந்திக்கலை. கடைசி நாளில் OMCல ஒரு 5 நிமிஷம் பேசினார், 1,70,00,000 பேர் ஓட்டு போட்டான். அந்த ஒரு விஷயம் யாருக்கு கிடைக்கும்? ஜெயலலிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் 89ல் தனியாக நின்னாங்க, எதிர்கட்சி தலைவர் ஆனாங்க, அப்புறம் 91 தான் ஆட்சிக்கு வந்தாங்க, இடைப்பட்ட சிக்கல் அப்படிலாம் அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள்லாம் பண்ணல. இவர் வந்து கையை காமிச்சாலே ஓட்டு விழுகுது. அப்படிங்கும் போது இது ஒரு பெரிய மேஜிக் தாங்க. அது வந்து நம்ம அவ்வளோ ஈஸியாக வந்து விமர்சனங்கள் இருந்தாலும் கூட அது அந்த ஒரு மேஜிக் நடந்துச்சு. அரசியல் பிடிச்சி வந்தாங்களா, அரசியல் தெரிஞ்சு வந்தாங்களா, இல்லை வந்து அவரை பார்க்க வந்தாங்களா, அவர் ரசிகர்களாங்கிறத தாண்டி ஒரு கூட்டம் சேர்ந்து நிற்கிது, அவர் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. அது வாக்காக மாறிடுச்சு, ஆட்சி மாற்றம் நடந்துருச்சு, அவ்வளோதான். நீ அவர் தான் அவங்களை வந்து எஜுகேட் பண்ணணும். இல்லை, இப்போ நீங்கள் அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமும் சரி, அவர் அரசியலுக்கு உள்ளே வந்து கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறமும் எம்ஜிஆருக்கு அப்புறம் இவருக்கு ஒரு எழுச்சி இருக்குது, அது மாதிரியான தலைவர். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஜெயலலிதா மாதிரி செயல்படுறாரு, காமராஜர் ஆட்சி மாதிரி இவரோட ஆட்சி ஊழலற்ற ஆட்சியை கொடுக்குறாருன்னு கிட்டத்தட்ட எம்ஜிஆர், ஜெயலலிதா, காமராஜரோடு விஜயை ஒப்பிடுவது அப்படிங்கிறது வந்து உண்மையிலே இது இயல்பான ஒன்றா தான் இருக்கா, இல்லை அப்படி ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுதா? இல்லை, மூணுமே நம்ம வந்து தனித்தனியாக பேசலாம். இப்போ எம்ஜிஆருக்கான கரிஸ்மா அப்படிங்கிறது, எம்ஜிஆர் வந்து நீங்கள் திமுகவில் இருந்தார், அப்புறம் 71 கட்சி ஆரம்பித்தார், 77 ஜெயிச்சார், அப்போ கம்யூனிஸ்டுகளை கூட்டணிக்கு சேர்த்துக்கிட்டார். அன்னைக்கு ஒரு பெரும் கூட்டம் எம்ஜிஆருக்கு சேர்ந்துச்சு, அதே மாதிரியான ஒரு கூட்டம் இவருக்கு சேருது. ஆனால் எம்ஜிஆரை விட மிக வேகமாக நடந்துருச்சு இவருக்கு அந்த டிரான்ஸ்ஃபர். எம்ஜிஆர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக திமுகவில் சட்டமன்ற உறுப்பினராக பொருளாளராக இருந்து அரசியலில் ஒரு பெரிய ட்ராவல் பண்ணிட்டு வந்து எம்ஜிஆர் மன்றங்களை அரசியலுக்கு கொண்டு வந்து வச்சு பக்குவப்படுத்தி அரசியல் பயிற்சி எடுத்து அதுக்கு போகிறாங்க. இதெல்லாம் எம்ஜிஆருக்கே ஒரு 15 வருஷம் ஆச்சு. எம்ஜிஆரை விட சீக்கிரம் ஒரு நடந்துருச்சு, 2 வருஷம் நடந்துச்சு. அப்போ எம்ஜிஆரோட ஒப்பிட்டு பார்க்குறது தவறு கிடையாது, அதை விட வேகமாக நடந்துச்சு அவருக்கு. ரெண்டாவது, ஜெயலலிதாவோட ஒப்பிட்டு பார்க்குறாங்க அப்படின்னா நிர்வாக ரீதியாக யாராக இருந்தாலுமே இப்போ தயவுதாட்சியம் இல்லாமல் அந்த கட்சி நிர்வாகியாக இருந்தாலுமே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் ஊழல் பண்ணுறாருன்னு வீடியோ வருது, நைட்டு அவர் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் இருக்கார் இன்றைக்கி வரைக்கும். அப்போ அது ஜெயலலிதா அவர் தான் இந்த வேலையை பண்ணுவாங்க. கட்சி நிர்வாகிகள் யாராவது தவறு பண்ணிட்டாங்கன்னா தயவுதாட்சியம் இல்லாமல் நடவடிக்கை எடுப்பாங்க. அவர் எவ்வளோ பெரிய ஆள் இருந்தாலும் சரி, அவருக்கு அரசியல் பின்புலம் இருக்குது, அவருக்கு சமுதாய பின்புலம் இருக்குது, இவர் கை வச்சா ஓட்டு வரணும்னா தீபாவளி அன்னைக்கு நைட் ஒருத்தர் தூக்குனாங்க, நம்ம பார்த்தோம். இல்லை தான் நீங்கள் வந்து ஜெயலலிதா பீரியடில் ஒரு அமைச்சர் மேலே ஒரு புகார் எழுந்தால் விடிய காலையில் அவர் அமைச்சர் போஸ்ட்டில் இருப்பாரானே தெரியலைங்கிற ஒரு சூழல். பட் இங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் மீது ஆக்ஷனை எடுத்துகிட்டு இப்போ ஒரு எம்எல்ஏ மீது இது மாதிரி குற்றச்சாட்டு வரும்போது ஆக்ஷன் எடுக்கலைங்கும் போது நீங்கள் ஜெயலலிதாவோட எப்படி விஜயை ஒப்பிட முடியும்னு ஒரு கேள்வி வருது. இல்லை அதான் இப்போ வந்து ஒரு எக்ஸ்போஸ் ஆகிருக்கு, ஒரு ஸ்கேம், உடனே நடவடிக்கை எடுத்தாங்க. மீதி எல்லாம் அலிகேஷனாக தானே. இப்போ இந்த 100 கோடி அமைச்சர் உறவினர் ஊழல்ன்றாங்க. இதில் வந்து எல்லாருக்குமே தெரியும் அமைச்சர் உறவினர் இல்லைங்கிறது. அமைச்சர் உறவினர் அந்த 2 கோடி ரூபாய்க்கு வாங்கினவர் அமைச்சர் உறவினர் இருக்குது. அவர் சாதாரண ஏதோ ஒரு புரோக்கர் மீடியேட்டர் மாதிரி இருந்திருக்காரு. அவருக்கு 2 கோடி எப்படி வந்துச்சுங்கிறதே இப்போ கேள்வியாக இருக்குது. இப்போ இந்த ஸ்கேமில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா 2025 ஒரு வருஷமாக இந்த ஒரு இண்டிகேஷன் ப்ராப்பர்ட்டியை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு கும்பல் கண்ணு வச்சுட்டே இருக்காங்க. அப்புறம் ஆட்சி மாற்றம் நடக்கிறப்ப என்னென்னா அதிகாரிகள் மாற்றம் நடக்கும். அந்த சஃபரிங் இருக்கு இல்லையா, அந்த கேப்பை பயன்படுத்தி ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. தெரிய வருது, உடனே சஸ்பெண்ட் பண்ணுறாங்க, வழக்கு போடுறாங்க, கேன்சல் பண்ணுறாங்க. இந்த ஒரு சின்ன மிஸ்கம்யூனிகேஷன் கேப்லாம் இதை என்ன பண்ணுறாங்க, இது ஸ்கேமுன்றாங்க, இதை ஊழல்ன்றாங்க, அமைச்சர் ஊழல் பண்ணிட்டாருன்றாங்க. அப்போ இதில் வந்து விசாரித்து பார்க்குறப்ப இது வந்து அதிகாரிகள் மட்டத்தில் நடந்த ஒரு தவறு. இப்போ ஊழலற்ற ஆட்சியை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி தான் அவர் ஆட்சிக்கு வந்தார். ஊழலற்ற ஆட்சி தான் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கார் விஜய். நீங்கள் விஜயை அந்த இடத்துல குறை சொல்ல முடியாது, நல்லாட்சி கொடுக்கணும்னு தான் அவர் நினைக்கிறார். அமைச்சர் இப்போ உங்கள் கூற்றுப்படி அமைச்சரும் அந்த இடத்துல தப்பு பண்ணலை அப்படின்னா அதிகாரிகள் மட்டத்தில் அப்போ அந்த ஊழல் அப்படிங்கிறது நடந்துட்டு தான் இருக்கா? அவன் எப்படி ஒழிக்க முடியும்? 50 வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு, இன்றைக்கி வரைக்கும் நடக்குது, இப்போ வரைக்கும் நடக்குது. ஆனால் ஓரளவுக்கு இவங்க அதை சரி பண்ணுற வேலையை செய்கிறாங்க. எப்படி நீங்கள் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தினந்தோறும் செய்தி பார்க்குறோம், தாசில்தார்லேருந்து 10 லட்சம் பிடிச்சிருக்காங்க, சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து பிடிச்சிருக்காங்க, ஆனால் செய்தி வந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போ 50 வருஷமாக வாங்கி பழையனவர்களை 50 நாளில் எப்படி மாற்ற முடியும்? இவங்க ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆக போகுதுங்கிறது நம்ம தெரியாது. இல்லை, ஆக்ஷன் வந்து ரொம்ப விகரஸாக இருந்துச்சுன்னா அதிகாரிகள் மட்டத்தில் வந்து நீங்கள் ஒரு பயத்தை ஏற்படுத்தா அந்த பயம் வந்திருக்கு. இன்றைக்கி ஒரு முதலமைச்சராக இருக்கிறவர் ஓப்பன் மேடையில் பேசுகிறார், நான் ஊழல் லஞ்சம் கொடுக்காதீங்கன்றார். இதுவே அதிகாரிகள் மட்டத்தில் ஒரு பயம் தானே.
அந்த பயத்தை உருவாக்கியிருக்கிறாங்க. இல்லை, ஊழல் கொடுக்காதீங்க, லஞ்சம் கொடுக்காதீங்கன்னா அது பொதுமக்களுக்கானது. நீங்கள் ஊழல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அமைச்சர்களுக்கானது, அதிகாரிகளுக்கானது. அமைச்சர்கள் பண்ணலைன்னு உங்கள் குற்றப்படியே எடுத்துக்கிட்டாலும் கூட அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் பழனி விஷயத்தில் ரெஜிஸ்ட்ரேஷனே நடந்திருக்கு. அப்படிங்கும்போது அப்போ ஒரு சிஎம்மோட வார்த்தையை அதிகாரிகள் எப்படி எடுத்துக்கலாம்? அமைச்சர் நேரடியாக இதில் லஞ்சம் வாங்கியிருக்கிறார், இந்த ப்ராப்பர்ட்டி இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணது அமைச்சருடைய உறவினர் தொடர்பு இருக்கிறாருங்கிற எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. இல்லை, இப்போ நீங்கள் உங்கள் குற்றப்படி அமைச்சர் இந்த முறைகேட்டில் ஈடுபடலை அப்படின்னே வச்சுப்போம். அப்போ அதிகாரிகள் ஈடுபட்டிருக்காங்க. சிஎம் சொன்னதுக்கு அப்புறம் தானே இதே நடந்திருக்குங்கிற. ஆமாம், சிஎம் சொன்ன பிறகு தான் நடந்திருக்கு. இன்னைக்கு வரைக்கும் சில இடங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குன்னு நான் சொல்கிறேனே. சில இடங்கள்லையா? சில இடங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை வந்து நீங்கள் வாங்கியவர்கள் வேறு வேறு வடிவங்களில் வாங்குவாங்க. அவங்க உடனே நிப்பாட்ட முடியாது. இந்த ட்ரக் அடிக்கிட்டு பார்ட்டியை நிப்பாட்ட சொன்னால் உடனே எப்படி நிப்பாட்டுவாங்க? அந்த மாதிரி வாங்கி பழகின பார்ட்டிகள் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. நேர்மையாக இருக்கிற ஆட்கள் நேர்மையாக இருக்கிறாங்க. அதை இன்னும் கொஞ்சம் கடுமையான நடவடிக்கை எடுத்து அவங்கள வந்து வேலையே பண்ணணும். அது ஒரே நாள்லாம் மாறாது. இது ஊழலை ஒழிக்க போகிறோன்னு பல பேர் வந்து தேர்தலுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஒரு தேர்தலுக்கு பிறகும் சொல்கிறாரு. ஒரு சில இடங்களில் குறைஞ்சிருக்கு. அதாவது என்னென்னா, மக்கள் நேரடியாக வரக்கூடிய இடங்களில், அரசு அலுவலகங்களில் நீங்கள் மரியாதையாக மக்கள் நடத்தணும், லஞ்சம் வாங்கக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. அது ஓரளவுக்கு கிரவுண்ட் லெவலில் ஒரு இடத்துல ஒரு சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ரிஜிஸ்டர் ஆஃபீஸு, ஆர்டிஓ ஆஃபீஸு, ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற இடங்கள்லாம் ஓரளவுக்கு பயம் வந்திருக்கு, குறைஞ்சிருக்கு. அது வரக்கூடிய காலங்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக அதை பண்ணுவாங்க. அது எந்த அளவுக்கு எஃபெக்ட் கொடுக்க போகுது, எந்த அளவுக்கு அதை அவங்க கோஆப்ரேட் பண்ண போகிறாங்கங்கிறது கொஞ்ச நாள் தெரியும். ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க, ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதான் இப்போ விஜயோட ஊழல் ஒழிப்பு முயற்சி அப்படிங்கிறது இப்போ தான் தொடங்கியிருக்கு. ஆமாம், இது வந்து முழு வெற்றியா, அது வருஷ கணக்கில் அப்படிங்கிறது போக போக குறைந்தபட்சம் 6 மாதம் ஆகும். குறைந்தபட்சம் 6 மாதத்து ஆனால் தான். இல்லை, அதுக்கு முன்னாடியே அது ஊழல் ஒழிப்பு அப்படிங்கிறது உடனடியாக நடந்துட்டதாகவும். இல்லை, கிரவுண்ட் லெவலில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்போ நேரடியாக மக்கள்கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா, நேற்று முந்தா நாள் வந்து ஒருத்தர் நமக்கு ஃபோன் பண்ணுறாரு. அவர் பார்த்தா ஃபோன் பண்ணல, ரோட்டில் போயிட்டுருக்கப்போ வந்து என்னை பேசினார். வீடியோலாம் பார்க்குறேன் சார்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் காட்டுறாரு. 2,80,000 ரூபாய்க்கு ஒரு ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி கொட்டேஷன் அமைச்சிருக்காங்க. இப்போ வந்து அது வெறும் 80,000 ரூபாய்க்கு பண்ணியிருக்காரு. என்னங்க 2,80,000 ரூபாய் இவ்வளோ டிஃப்ரெண்ட் எப்படி வரும்னா, இல்லை அங்கே அவர் கொடுக்கணும் இவர் கொடுக்கணும்னா, அங்கே ரெஜிஸ்டர் பண்ணுறவர் எனக்கு ஒரு கொட்டேஷன் அமைச்சிருக்காரு, எனக்கு பண்ணுற அந்த ரெஜிஸ்டரு அதுக்கு பத்திரம் எழுதுறாங்க சொல்கிறார். ஆனால் இப்போ 80,000 ரூபாய்க்கு ரெஜிஸ்டர் பண்ணிருக்கு. அப்போ கொடுக்க வேண்டிய காசு குறைஞ்சிருக்குன்றார். இந்த மாதிரி நேரடியாக சில இடங்களில் குறையுது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போகிறோம், அங்கே வந்து இந்த சின்ன சின்ன லஞ்சங்கள் குறைஞ்சிருக்கு. ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போயிருக்கோம், அங்கே குறையுது. ஆர்டிஓ ஆஃபீஸில் குறையுது. இந்த மாதிரி சில இந்த ஃபேக்ட்ரி, சின்ன சின்ன ஃபேக்ட்ரி வச்சுட்டு வரவங்களுக்கு இன்ஸ்பெக்ஷன் வர்றாங்க, அவங்களுக்கு சொல்லாமலே ஒரு அமௌண்ட் போயிட்டு இருந்திருக்கு, அதெல்லாம் குறைஞ்சிருக்கு. ஆம்னி பஸ் டிரைவர் ஓனர்ஸ்லாம் வந்து நம்ம பேட்டி கொடுக்குறத பார்க்குறோம். ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் எங்களுக்கு மாதம் வாங்கினாங்க, அது குறைஞ்சிருக்குன்றாங்க. அது மாதிரி ஒரு பேசிக்காக ஒரு ஊழல் குறைஞ்சிருக்கு கொஞ்சம் அப்படிங்கிறது அதுவே பெரிய வரவேற்கத்தக்க விஷயம் தான். இல்லை, இப்போ தாவேக்காலேருந்து ஜெயிச்சு வந்த எம்எல்ஏக்கள் வந்து நீங்கள் ஓட்டுக்கு காசு கொடுத்து நாங்கள் ஜெயிக்கலை அப்படின்னு சொன்னாலும், அதுவே வந்து அந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்தப்போ ஒரு விமர்சனத்திற்குள்ளானது. ஒரு வீடியோ வெளியானது, பக்கத்து தொகுதியில் வந்து ஜெயிச்ச எம்எல்ஏ வந்து செலவு பண்ணாருன்னு தாவேக்கால இன்னொரு தொகுதியில் தோத்தவரே சொன்னார். இது மாதிரியான விஷயங்கள் ஒரு புறம் இருந்தாலும், கிட்டத்தட்ட 107 தொகுதியில் தாவேக்கா ஜெயிச்சிருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட அந்த எம்எல்ஏக்கள் ஒரு கணிசமான அமௌண்ட்டை செலவு பண்ணியிருப்பாங்க. எலெக்ஷனுக்குன்னு செலவு பண்ணுறதை செலவு பண்ணியிருப்பாங்க. இப்போ பொதுவாகவே ஒரு பொது பார்வை என்னென்னா, எலெக்ஷனில் இப்போ நீ வந்து இவ்வளோ தூரம் நீ வந்து செலவு பண்ணி ஜெயிச்சு வந்திருக்கீங்க, திருப்பி அந்த காசை எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக ஏதாவது நீங்கள் பண்ணித்தானப்பா ஆகணும்னு சொல்லும்போது, அப்போ தாவேக்கா சைட்லையுமே அந்த பார்வை வைக்கப்படும்ல. அப்போ செலவு பண்ண காசை அவங்க எங்கேருந்து எடுப்பாங்கங்கிற கேள்வியே வரும்போது, இது மாதிரியான குற்றச்சாட்டு, ஊழலோ லஞ்சங்கிறத வந்து நீங்கள் 100% உடனடியாக அவங்களால ஒழிக்க முடியாது, விஜயால் ஒழிக்க முடியாதுங்கிற பார்வையும் ஒரு இதில் ஏற்புடையதாக தானே இருக்குது. இல்லை, காசு கொடுத்து ஜெயிச்ச தாவேக்கா வேட்பாளர்களில் நீங்கள் ஒரு சில பேரை மட்டும் சொல்லலாம். ஒரு சில பேர் மட்டும்தான் கொடுக்குற அளவுக்கு வசதியாகவே இருந்தாங்க. அது யார்ட்டையும் காசு கிடையாது. இல்லை, பெரம்பூர் தொகுதியிலேயே காசு கொடுக்கப்பட்டதா சொல்றாங்க. விஜய் நின்ன தொகுதியிலேயே சொல்கிறாங்க. அது அவர் மீது அபிமானம் உள்ள நபர்கள் தனியப்பட்ட முறையில் கொடுத்தாங்கன்னு தெரியல. பெரும்பாலான 90% சட்டமன்ற உறுப்பினர்கள் காசு கொடுத்தாம தான் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறது உண்மை. 90% சட்டமன்ற உறுப்பினர். ஒருத்தர்லாம் ஒரே 1,00,000 ரூபா செலவழிச்சிருக்காரு. இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் 55,000 ரூபா செலவழிச்சிருக்காரு ஒருத்தர். வெறும் 55,000 ரூபா. அவர் வேற ஒரு தொகுதியில் நிற்கிறார், சென்னையிலேருந்து போய் நிற்கிறாரு. அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கடன் வாங்கிட்டு போய் நிற்கிறார். 55,000. அவர் 2வது இடத்துல அடங்கி அந்த தொகுதியில். ஆனால் வெற்றி பெற முடியல, 2வது இடத்துல இருக்கார். 1,00,000 ரூபா ஜெயிச்சு ஒரு இடத்துல வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார்.
இந்த மாதிரி பார்க்கலாம். அங்கே பண வசதி உள்ள சில வேட்பாளர்கள் தன்னிச்சையாக அங்கே ஒன்று இங்கே ஒன்று கொடுத்துருக்கலாம். அது அது வந்து ரொம்ப 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 கம்மி. 100 108 பேரில் நீங்கள் விரல் விட்டு எண்ணிடலாம் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் சொல்லக்கூடிய வேட்பாளர்கள். மீது எல்லாமே காசு இல்லாமல், அவங்க பேர் தெரியாமல், அவங்க கேண்டிடேட்டானே தெரியாமல் விசிலுக்கும் விஜய்க்கும் விழுந்த ஓட்டுகள் தான். நீங்கள் அதாவது பெரும்பாலான இடத்துல பார்க்கலாம். வேட்பாளர் பேர் கூட தெரியல, அங்கே போய் ஓட்டு வந்துட்டாங்க, அவர் நான் பார்த்ததே கிடையாதுன்னு சொன்ன ஆட்கள்லாம் இன்றைக்கி வரைக்கும் இருக்காங்க. அப்போ அங்கே ஊழலை வந்து தேர்தல் களத்திலே உடைச்சிருக்கு தாவேக. 4000 ரூபாங்க திமுக, 3000 ரூபா அதிமுக, ஒரு வீட்டுக்கு 7000 ரூபா ஒரு தொகையில் கொடுத்துருக்காங்க. 4 பேர், நாம் ஒன்றா 12,000 ரூபா, இதில் ஒரு 9,000 ரூபா, 20,000 ரூபா ஒரு குடும்பத்தை வந்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அந்த 20,000 ரூபா வாங்கிட்டு தாவேக்காவுக்கு போட்டுருக்காங்க. இல்லை, இப்போ ஒரு சில இடங்களில் தாவேக்கா காசு கொடுத்துருக்கலாம்னு சொல்கிறீங்களா? அங்கே எவ்வளவு கொடுத்துருப்பாங்க? அவங்க பெரிய அளவில் இவங்க மாதிரி 4000 3000லாம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அங்கே கெப்பாசிட்டி 1000 500, அதாவது ரொம்ப ரேராக நீங்கள் குற்றச்சாட்டு வரக்கூடிய 1-2 இடங்களில் அந்த மாதிரி கொடுத்துருக்கலாமே வரையும் 99% காசு கொடுக்காமத்தான் ஜெயித்தார்கள். திமுக அதிமுக காசை கொட்டியது, சலிக்காமல் கொடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ அதிமுக திமுக கிட்டேருந்து காசை வாங்கிட்டு தாவேக்காக ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்கள் ஓட்டு போட்டாலும் பரவாயில்ல, காசை கொடுத்துட்டு போனாங்க, வந்து வாங்கிட்டு தாவேக்காக ஓட்டு போட்டாங்க. இப்போ எனக்கே நீ 4000 ரூபா கொடுக்குறீன்னா நீ ஆட்சிக்கு வந்து என்னென்ன பண்ணுவேன்னு மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். 4000 ரூபா, இவன் 4000 கொடுக்குறான், 3000 கொடுக்குறான், மொத்தம் 7000 ரூபா ஆச்சு. வீட்டில் 4 பேர் இருக்கான், 20,000 ரூபா கொண்டு கொடுத்துட்டு போகிறான். அப்போ 20,000 ரூபா எனக்கே கொடுத்தானா இவன் எவ்வளோ சம்பாதிப்பான் அவன் டப்புன்னு அவங்க யோசிக்க ஆரம்பிச்சாங்க. காசு புழக்கம் அதிகமாக போனது கூட தாவேக்கா வெற்றிக்கான வாய்ப்பாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா காசை கொண்டு வந்து கொட்டினாங்க. அது வேணுமா இது வேணுமா, இப்போ பொருட்களாக கொண்டு போய் கொடுக்குறது, காசாக கொண்டு போய் கொடுக்குறது, பணமாக கொண்டு போய் கொடுக்குறது அப்படின்னு பார்த்துட்டு மக்கள் என்னடா இவ்வளவு நம்ம ஓட்டுக்கு இவ்வளோ வேல்யூவா, அப்போ இவ்வளோ காசு எங்கேருந்து வந்துச்சு, உங்களுக்கு யார் இவ்வளோ காசு கொடுத்தா அப்படின்னு மக்கள் வந்து அதுவே அவங்க மேலே ஒரு பெரிய வெறுப்பை ஏற்படுத்துச்சு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் விஜய் உச்ச நடிகர், கிட்டத்தட்ட 200 கோடியை விட்டுட்டு வர்றாரு அப்படின்லாம் சொல்லப்பட்டு தான் ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டுச்சு. அவருக்கு வந்து புகழின் உச்சியில் இருந்தவர், அதற்கடுத்து அவருக்கு தேவை ஒன்று தான் அதிகாரம் அப்படின்னு இருந்தது. இன்றைக்கி அவருக்கு அதுவும் கிடச்சிருச்சு. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பண தேவை அப்படிங்கிறது வந்து விஜய்க்கு இல்லாமல் இருக்கலாம். அதிகாரத்தில் இருக்கிற ஒன்றே போதும்னோட விஜய் நினைக்கலாம். ஆனால் விஜய்க்கு அடுத்தபடியாக இருக்கிறவங்க எல்லாருமே அப்படி நினைப்பாங்கன்னு எப்படி நினைக்க முடியும்? அது சேலஞ்சு தான். இன்றைக்கி அவர்கள் வந்து ஏதாவது நோக்கத்தோடு தான் இருப்பாங்க. எல்லாரையும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா விஜய் மன்றத்திலேருந்து விஜயை கொண்டாடி அவர் பின்பற்றி வந்தவர்கள் பல பேர் அமைச்சராக இருக்காங்க. எளிய பின்பற்றத்தில் அவங்களுக்கு வந்து அந்த பணத்தை எப்படி அடிக்கிறதுன்னு கூட தெரியாது. அப்படி இல்லை அமைச்சர்கள்லாம் நிறைய பேர் நம்ம இங்கே இருக்கிறாங்க. ஆனால் சிலர் வந்து உள்நோக்கத்தோடு வந்திருக்கக்கூடிய ஆட்களும் அமைச்சராக இருக்கிறாங்க. அவர்களால் இந்த அரசாங்கத்துக்கு சிக்கலும் வரும். அதை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாரு, அன்னைக்கு வந்து ஜெயலலிதா அவர்களை இப்போ நடவடிக்கை எடுக்க போகிறாரா, அப்போ தான் இவருடைய அந்த ஆளுமை தெரியும். அவருடைய பின்னாடி அவருக்கு ஒரு சமூகம் இருக்குது, அவருக்கு பின்னாடி ஒரு கட்டமைப்பு இருக்குது, அவருக்கு பின்னாடி ஒரு பொருளாதாரம் இருக்குது. அப்படி இருந்தும் கூட அவர் தவறு செஞ்சார்னா அவர் தூக்குவோம் பார்த்துக்கலான்னு அன்றைக்கி ஒரு முடிவு அன்றைக்கி சாட்டையை கையில் எடுக்கிறாரோ அன்றைக்கி தான் அவர் ஒரு பெரிய நம்பகத்தன்மையான மிக மிக நம்பகத்தன்மையான ஒரு அரசியல்வாதியாக மாறுவார். அப்படி வந்து காலம் தான் அதை வெளிக்கொண்டு வரும். டெல்லியில் வந்து இந்த நீட் தேர்வுக்கு எதிராகவும் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரியும் காக்ரோச் பார்ட்டியோட ப்ரொட்டஸ்ட்டை வந்து கிட்டத்தட்ட அது ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் அது வந்து அடக்குமுறையால் தடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது கல்வி கட்டமைப்பே இன்றைக்கி வந்து செதஞ்சு போய் கிடக்குன்னு தான் நம்ம பார்க்கணும். அதாவது பார்த்திங்கன்னா மத்திய அரசு நடத்தக்கூடிய அத்தனை விதமான ஒரு தேர்வுகள்லையுமே இன்றைக்கி குளறுபடி. அது நீட் மட்டும் கிடையாது, சிபிஎஸ்சி தேர்வுகளையும் குளறுபடி. சிபிஎஸ்சியில் என்ன ஓஎஸ்எம்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஆன்லைன் ஸ்க்ரீனிங் மெத்தட்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அது எப்படின்னா முந்திலாம் வந்து நீங்கள் +2 பேப்பர் பரீட்சை எழுதுனீங்கன்னா அந்த பேப்பரை வந்து இங்கே இருக்கிற பேப்பர் வந்து யூபிக்கு போகும், யூபியில் இருக்கிற பேப்பர் தமிழ்நாட்டுக்கு வரும். டீச்சர்ஸ் வந்து அந்த பேப்பரை திருத்தி அதில் மார்க் போடுவாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை அப்படியே வந்து ஸ்கேன் பண்ணுறது. இவங்க சொல்கிற காரணம் வந்து வேலை பளு வந்து குறையுன்றாங்க. எப்படி வேலை பளு? 2 வேலை இது. பேப்பரை உங்களுக்கு கையில் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு பேப்பரை திருத்திட்டு போட்டுருவீங்க. இப்போ இதை ஸ்கேன் பண்ணணும். ஒரு வருஷத்துக்கு ஒரு 4 லட்சம் பேர் சிபிஎஸ்சி எக்ஸாமில் 4 லட்சம் பேப்பரையும் ஸ்கேன் பண்ணணும், 4 லட்சம் பேப்பரையும் அனுப்பணும். அதற்கு பிறகு அந்த டீச்சர்ஸ் வந்து ஆன்லைனில் அதை வந்து கரெக்ஷன் பண்ணணும். இது வந்து இந்த சாஃப்ட்வேரை வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனி கொடுத்துருக்காங்க. அந்த கம்பெனி மேலேயே நிறைய அலிகேஷன் இருக்குது, முறைகேடு இருக்குது. டெஸ்டைடாக டெல்லியில் ஒரு முறை இந்த ஓஎஸ்எம்ஐ செக் பண்ணி ஃபெயிலியர்.
ஆனால் இந்த முறை என்ன பண்ணாங்கன்னா இதை கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்து அந்த மார்க்லேயே ஏகப்பட்ட குளறுபடி. அப்போ அதில் ஒரு பெரிய வருது. நீட்டுடைய கான்செப்டே தப்பு. முதல்ல தமிழ்நாடு தான் நீட்டே வேணான்னு எதிர்த்து டே 1லேருந்து நம்ம நீட் எதிர்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா இதனுடைய சிஸ்டமே தப்பான சிஸ்டம். 720 மார்க்கு நீட் நடக்குது. 720 மார்க்கில் 180 200 வாங்கினா பாஸ். நீட்டில் நீங்கள் பாஸ். 1 கோடியிலேருந்து 1.5 கோடி இருந்ததுன்னா நீங்கள் டாக்டர். இப்போ அவங்க சொன்ன காரணம் என்ன? நீட்டு நேஷனல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு, தகுதியான மருத்துவரை தேர்ந்தெடுக்க போகிறோன்றீங்க. இப்போ 200 மார்க் வாங்கினா 1 கோடி இருந்தால் அப்போ டாக்டர் ஆயிடலாம். அங்கங்கே தகுதி வந்துச்சு, பணம் தான் அங்கே தீர்மானிக்குது. அப்போ அந்த நீட் கான்செப்டே தப்பு. தனியார் மருத்துவக் கல்லூரிகளை வளமாக்குவது கொண்டு வரப்பட்ட ஒரு டெஸ்ட். வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 கோடி ரூபாய் இந்த நீட் கோச்சிங் சென்டரில் மட்டும் வருமானம் ஒதுங்குறாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடையை போல் வரிசையாக இருக்குது. யூபியில் பீகாரில் பார்த்தீங்கன்னா வரிசையாக போட்டு வச்சுருக்கிறாங்க. அப்போ இது எல்லா மட்டத்திலையுமே குளறுபடி. அது நீட்டாக இருக்கட்டும், சிபிஎஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும், யூபிஎஸ்சியாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே குளறுபடி. அப்போ தேர்வு அமைப்புகளை சீரழித்து வைத்திருக்கிறது பாஜகங்கிறது குற்றச்சாட்டு. இது வட இந்தியாவிலிருந்து கிளம்பி இருக்குங்கிறது முதல்ல வரவேற்கக்கூடிய விஷயம். அவர்களை ஒன்றுமே கிடையாது. ஏதாவது சாமியை காமிச்சா போதும், ஒரு மதத்தை வில்லனாக காமிச்சா போதுங்கிற மாதிரி அங்கே ஓடிட்டு இருந்துச்சு. அங்கே வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இன்றைக்கி வேலை வாய்ப்பு இல்லாமல் திண்டாடிக்கிட்டு இருக்கிறான். வெளிநாடுக்கு போக முடியல. வெளிநாடுக்கு போனால் கல்வி கட்டமைப்பை இங்கே ஸ்ட்ராங்காக வச்சுருக்கோம், பணம் இங்கே கொட்டி கிடக்கு. அப்போ இதெல்லாம் அவனுக்கு ஒரு பெரிய வெறுப்பை கேட்குறது. அப்போ ஒரு ஜட்ஜு இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் படித்து போட்டு வேலை இல்லாமல் கரப்பாம்பூச்சி மாதிரி இங்கே நாட்டை சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு வார்த்தையை வர்றாரு. அதை வச்சு உருவான ஒரு பெரிய இயக்கம் காக்ரோச் ஜனதா பார்ட்டி, சிஜேபின்னு ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அபிஜித் அவர் அமெரிக்காவில் படிக்கிறாரு, அவர் இங்கே வர்றாரு. அது இந்த நீட் தேர்வுக்கான விஷயங்களையும் முன்னெடுக்கிறாங்க. அது ஒரு பெரிய ப்ரொட்டஸ்டாக போகுது. அப்புறம் சோனம் வாங்ஷு இதை தொடர்ந்து அந்த உண்ணாவிரதத்தை இது பண்ணுறாரு. அதை என்ன பண்ணால் அவரை திடீர்னு போய் கைது பண்ணுறாங்க. அந்த போராட்டத்தை இவங்க கையெடுக்கிறாங்க. கையெடுத்து 20ஆம் தேதி நம்ம பார்க்குறோம், கோட்டையை நோக்கி ஒரு பெரிய பேரணி ஆர்ப்பாட்டம் நடந்து தடியடி நிறைய நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இது என்னென்னா பாஜக இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சுருக்கலாம். ஒன்றும் கிடையாது. ஜர்மேர பிரதான போர்ட்போலியோ அமைந்தால் கூட ஸ்டாப் ஆகிருக்கும். இந்த பிரச்சனையை இவங்க டெவலப் பண்ண விடுறாங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. இப்போ வட இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பாஜகவுக்கு எதிரான வாக்குகளை இவங்களை வச்சு பிரிக்க போகிறாங்களா, ஒரு செட்டாக அப்படி தள்ளிவிட போகிறாங்களாங்கிற ஒரு சந்தேகமும் இருக்குது. இல்லை உண்மையிலேயே, ஆனால் அந்த இளைஞர்களுடைய போராட்டத்தை நம்ம சந்தேகப்படக்கூடாது. ஏன்னா அவங்க உணர்வுபூர்வமாக நிற்கிறாங்க. பார்க்குறப்ப நேரத்தெல்லாம் ஒருத்தர் போலீஸ் முன்னாடி அடிக்கின்றார். அந்த உணர்ச்சியை பார்க்குறப்ப நமக்கே இதாக இருக்குது. அப்போ அந்த திரண்ட இளைஞர்கள் உணர்ச்சி பூர்வமாக திரண்டிருக்காங்க. ஆனால் இதை எப்படி வழிநடத்தி கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிறது, ஏன்னா பாஜகவையும் நம்பலை, காங்கிரஸையும் நம்பலைங்கிறாங்க. அங்கே தான் பெரிய சந்தேகமே வருது. நீங்கள் ஏதாவது ஒரு அமைப்போட சார்ந்து தான் இருக்கணும். அப்போ நீங்கள் இன்னைக்கு தேர்தல் காலத்தை என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் இது. ஆனால் இன்றைக்கி அவங்க எடுத்துக்கக்கூடிய அந்த முன்னெடுப்புங்கிறது உண்மையிலேயே வட இந்தியாவிலேருந்து அப்படி ஒரு குரலுங்கிறது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். இல்லை, இப்போ நீங்கள் உங்கள் கூற்றுப்படி அவங்க பாஜகவிற்கு எதிராக தான் இந்த போராட்டத்தையே அவங்க முன்னெடுக்கிறாங்க. காங்கிரஸ் மீது ஏன் அவங்களுக்கு நம்பிக்கை வரலை? இல்லை, காங்கிரஸ் மீது நம்பிக்கை வந்தால் இந்த ஷிஃப்ட் காங்கிரஸ் தானே பெனிஃபிட்டு. அந்த பலனை அந்த புள்ளியில தான் சந்தேகம் அப்படின்னு இவங்களும் நினைக்கிறாங்களா, போராட்டக்காரர்கள் நினைக்கிறாங்க? ஆமாம், அந்த புள்ளியில தான் சந்தேகமாக இருக்குது. இந்தியாவோட எதிர்க்கட்சி பாஜகவை வீழ்த்துவதற்கு காங்கிரஸ் தான் ஒரு ஆல் இண்டியா லெவலில் ஒரு பார்ட்டி. அப்போ பாஜக மேல் ஒரு விமர்சனம் வர்றப்ப நீங்கள் அந்த பக்கம் நிற்காமல் 2 பக்கமுமே நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கோ. அப்போ எதிர்ப்பு வாக்குகளை தனியாக பிரித்து கொண்டு போகக்கூடிய வேலை செய்ய போகிறீங்களாங்கிற ஒரு சந்தேகம் தான் இவர்கள் மீது இருக்குது. ஆனால் அது போகக்கூடிய காலங்களில் அவங்க எப்படி அடுத்தடுத்து மூவ் பண்ணி போகிறாங்கங்கிறதுக்கு உண்மையிலேயே, ஆனால் அந்த இளைஞர்களுடைய அந்த போராட்டம், அந்த ஆர்வம்ங்கிறது உண்மையிலேயே அது பெரிய வரவேற்கத்தக்க விஷயம் தான். இல்லை, எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைக்கும் விஷயங்கள்லையும் சரி, இது மாதிரி இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வட இந்தியாவில் மிக எழுச்சியாக நடைபெறும் இது போன்ற போராட்டங்கள்லையும் சரி, இதை ஒருங்கிணைச்சு தங்களுக்கு சாதகமான ஒரு அரசியலை முன்னெடுக்க காங்கிரஸ் தவறுறது ஏன்? காங்கிரஸ் தொடர்ந்து தவறிட்டு தான் இருக்குது. காங்கிரஸ் இந்த மாதிரியான விஷயங்களே நீங்கள் அண்ணா ஹசாரே போராட்டத்தை ஒடுக்கியிருக்கணும். அப்போ தவற விட்டது இன்றைக்கி வரைக்கும் அவங்க எந்திரிக்கவே இல்லை. காங்கிரஸுக்குள்ளேயே ஒரு பெரிய காங்கிரஸுக்குள்ளேயே பாஜக காங்கிரஸ் இருக்குது, எல்லா கட்சியிலையுமே காங்கிரஸ் இருக்காங்க. அது ராகுல் காந்தியே தலைமைக்கு வர்றதுக்கு 10 வருஷம் ஆகுது. எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி வர்றதுக்கே 10 வருஷம் ஆகுதுங்கும்போது ராகுல் காந்தியோடைய அந்த பாரத் ஜோடோ யாத்திரைக்கு பிறகு தான் ஒரு பெரிய எழுச்சி. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களை ராகுல் முன்னெடுத்து
கொண்டு போனோம். அங்கே இருக்கக்கூடிய கட்டமைப்புகள் அப்படி இருக்குது.